சூப்பரா இருக்கு, தரமா நல்லா பண்ணிருக்காப்ல பாலா, நல்லா அருண் விஜய் நல்லா ப்ரோ சூப்பரா பண்ணிருக்காப்ல அருண் விஜய். படம் எப்படி நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா கதை வைஸ் எப்படி ப்ரோ போகுது? எல்லாமே நல்லா போகுது ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு. ஓப்பனா சொல்லணும், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்தந்த கேரக்டர் எங்கெங்க சொல்லியிருக்காரு, செகண்ட் ஹாஃப்ல பயங்கரமா சொல்லியிருக்காரு. அதை விட ஒரு அசுரத்தனமா ஆக்ரோஷமா பயங்கரமா நடிச்சிருக்காரு. ஒரு பிதா மகன்ல வந்து விக்ரம் எப்படி பண்ணாரோ அதை விட அருண் விஜய் பயங்கரமா பண்ணிருக்காரு. லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண் கலங்கிருச்சு. தேட்டரில் அழுதுட்டேன் சீரியஸா. ஒரு இப்போ எங்க கூட வந்து ஒரு மாட்டுக்கு நல்லா படம் பார்த்தாரு, அந்த வழி அவருக்கு நல்லா புரிஞ்சுது. அந்த வழியோட அவர் கண் கலங்கி தான் வந்தார். அவர் பார்க்கும்போது என் பக்கத்தில் வரும்போது எனக்கே கண் கலங்கிச்சு, ரொம்ப அழுதுட்டேன். செகண்ட் ஹாஃப்லாம் வந்து ஸ்க்ரீன்லேயே தான் இருக்கும் கண்ணு, எங்கேயுமே திரும்ப முடியாது, அந்த மாதிரி நல்லா இருந்தது, சூப்பராக இருக்கு. பழைய பாலா படம் ஃப்ளேவர் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இல்லை, செகண்ட் ஹாஃப்ல ஓப்பனாக சொன்னால் செகண்ட் ஹாஃப்ல கண்டிப்பாக பாலா படம் கண்டிப்பாக பேசும். சூப்பர், நல்லா இருக்கு படம். கண்டிப்பாக எல்லாமே மிஸ்கின் சார், சமுத்திரகணி சார் அவங்கவுங்க ரோல் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா இருக்கு தெளிவா. மியூசிக் ஜிவி பிரகாஷ் வந்து இப்போ எல்லாமே வந்து வேற மாதிரி இங்கிலீஷ் சாங் அந்த மாதிரி தமிழ் சாங் சுத்த தூய தமிழ்ல ஒரு கடவுள் பாட்டு மாதிரி சூப்பரா பண்ணிருக்கு. எல்லாமே அந்த இங்கிலீஷ் இதுலயும் எதுவுமே இல்லாம ஸ்லாங்லாம் எதுவுமே மாறாம தூய தமிழ்ல எல்லா பாட்டுமே நல்லா பண்ணியிருக்காரு. பிஜிஎம் சாம்சஸ் பயங்கரமா போட்டு நல்லா இருக்கு தெளிவா படம். படம் ரேட்டிங் 10க்கு 8.5 தெளிவா, கண்டிப்பா பார்க்கலாம். நல்லா இருக்கு, சூப்பரா படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பழைய டைரக்ஷன் பாலா டைரக்ஷன் நல்லா இருக்கு. லாஸ்ட் அருண் விஜய் நல்லா நடிச்சிருக்காரு. லாஸ்ட் சீன்ல அந்த இது நல்லா இருக்கு. ஓகே, இது மியூசிக் அந்த சைடுல மியூசிக்லாம் நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. இவரு பாலா படம்னாலே கொஞ்சம் அடிதடி ரா அப்படி இருக்கு. இந்த படம் அதே மாதிரி இருக்கா? ஆமா பிரதர், ஆமா. ஃபேமிலியோட குழந்தைங்க பாக்குறது கொஞ்சம் இது பண்ணலாம், அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆமா, அவாய்ட் பண்ணலாம். மத்தபடி நல்லா இருக்கு, பார்க்கலாம். எல்லா ஏஜ்லயும் பார்க்கலாம். குழந்தைங்க மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணா நல்லா இருக்கும். ஓகே ஓகே. அருண் விஜய் எப்படி நல்லா பண்ணி லாஸ்ட் சீன் ரொம்ப சூப்பரா இருக்கு. லாஸ்ட்ல அவர் நல்லா நடிச்சிருக்காரு. ஓகே, நல்லா இருக்கு, அருமையா இருக்கு படம். பாலா எப்படி பண்ணிருக்காரு? ஃபர்ஸ்ட் கிளாஸா எடுத்திருக்காரு. அதுக்கேத்த நடிப்பு அருண் சார் கொடுத்துருக்காரு. கதை நல்லா ஃபேமிலி கதை. ஃபேமிலினா அக்கா தங்கச்சி சென்டிமெண்ட். சரி, நல்லா ஃபைட் அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கல. ஆனா கொடுத்த ஃபைட் அருமையான ஃபைட்டு. பாட்டு அந்த இடத்துக்கு புடிச்சு சும்மா கொடுத்துருக்குறாங்க. லாஸ்ட்ல எல்லாரும் அழுதுட்டாங்க. நல்ல நடிப்பு, நல்லா எமோஷனலா இருக்கு படம். ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. மியூசிக்லாம் நல்லா அருமையா எடுத்துருக்குறாங்க. பிதாமகன் லெவல்ல இருக்கா இல்ல இது எப்படி இருக்கு? பிதாமகனோட கொஞ்சம் சூட்டா இருக்கு. ஆமா, சரி, ரொம்ப சிறப்பா இருக்கு. ஓகே. டைரக்ஷன் எப்படி பண்ணிருப்பாங்க? ஆமா, எப்பயுமே வழக்கமா பாலா சார் பண்ற அந்த படம் அப்படின்னு நினைச்சிட்டு போனோம்னா நமக்கு வந்து ஒரு சேஞ்ச் கிடைக்கும். வழக்கமா பாலா சார் படத்துல வந்து அந்த கிளைமேக்ஸ்ல பயங்கரமான வன்முறை வில்லன்களை போட்டு தவசம் பண்றது இருக்கும். இதுல அப்படி கிடையாது. இதுல கலங்கடிக்கிறாரு வேற மாதிரி. அதுல கரெக்டா அருண் விஜயும் அதை உணர்ந்து ரொம்ப பெர்ஃபெக்டா பண்ணியிருக்காரு. நல்லா மியூசிக்லாம் சாம்சியஸ் ரெண்டு பேருமே, ஜிவி ரெண்டு பேருமே கலக்கிருக்காங்க. ரெண்டு பேருமே. என்ன சொல்ல வந்திரு கருத்து என்ன சொல்லுங்க? ஒரு சோசியல் அதான் ஒரு சோசியல் மெசேஜ். அது சொல்லிட்டேன்னா ரிவீல் ஆயிடும். அது வேண்டாம், நான் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். அது நிறைய பேர் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். எப்பயுமே அது வந்து அதுதான் பாலா சாரோட பச்சு. கண்டிப்பா உங்களுக்கு எனக்கு ஒரு ஃபைட் நடக்குது அப்படின்னா நான் இப்படின்னா போய் அவ்வளவு தூரத்துல எல்லாம் யாரும் விட மாட்டாங்கல்ல. அந்த 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 ரா ஆக்ஷன் இதுல இருக்கு, நல்லா இருக்கு, பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்காங்க. மிஸ்கின் ஆக்டிங், சமுத்திரகனி. ஆமா, மிஸ்கினும் நல்லா பண்ணிருக்காங்க. ரெண்டு பேருமே எல்லா டைரக்டர்ஸ் இல்லையா அவங்க, அதனால உணர்ந்து பண்ணிருக்காங்க. மிஸ்கின் வர இடத்துல எல்லாம் கைத்தட்டல் தான். ஆமா, மிஸ்கின் கொஞ்சம் ஆடியன்ஸ் அள்ளிட்டு போறாரு. அந்த அந்த அவரோட அந்த ஒரு தெனாவட்டான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, எப்பயுமே அவர் பண்றது செம்மையா பண்ணிருக்காரு. மிஸ்கின் எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. குறிப்பா நம்ம சொல்லணும்னா அருண் விஜய் தி பெஸ்ட், அதுக்கப்புறம் ஹீரோயின், அப்புறம் மிஸ்கின், அப்புறம் சமுத்திரகனி சொல்லலாம். படம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு ப்ரோ, சூப்பரா இருக்கு ப்ரோ. ஓகே, பாலா டைரக்ஷன் எப்படி? பாலா டைரக்ஷன் இது ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. அதோட மக்களுக்கான படம் இது, பெண்களுக்கான படம் இது. குறிப்பா எல்லாரும் வந்து பார்க்கணும். கருத்து என்ன ப்ரோ சொல்றாங்க? கருத்து பெண்களுக்கான கருத்து தான் இது. மியூசிக்லாம் பிரமாதமா பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஃபைட்ல இருந்து எல்லாமே பிரமாதமா பண்ணிட்டாங்க. 2025ல பிளாக் பஸ்டர் படம். அருண் விஜய் எப்படி மாத்தி ஆமாமா, இது பாலா டைரக்ஷன் அவர் சாரோட படம். பயங்கரமா பண்ணிருக்காரு. நல்லா அந்த ரேஞ்ச் மாதிரி இருக்கா படம்? இல்ல இது ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. அதோட மாசா வந்திருக்கு. ஆமா, தொடர்ந்து இதோட அவர் படமும் பண்ணணும். அடன் வச்சு கூட இன்னொரு படம் பண்ணலாம். நல்லா பிரமாதமா பண்ணிருக்காரு. ஓகே, மிஸ்கின் ஆக்டிங் அந்த சூப்பரா, சார்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க. சமுத்திரகனி சார் எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. ஓகே, வெயிட் பண்றாங்க தலைவா. நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு தலைவா. பக்கவா இருக்கு, சீனா இருக்கு. பழைய பாலா படம் மாதிரி இருக்கானே? அதே தான் தலைவா. பிதாமகன் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஆக்ஷன் அந்த மாதிரி. இப்போ விக்ரம் நடிச்சிருந்தாரு, இப்போ அருண் விஜய் நடிச்சிருக்காரு, மாசா நடிச்சிருக்காரு. பக்கவா இருக்கு.
கதைப்படி எப்படின்னா கதை ஃபேமிலியாக தான் ஒரு அது கிளம்ப மச்சான். அதாவது இப்போ வந்து பித மக்கள் வந்து இப்போ ஒரு மாற்றுத்திறனாளிக்கு வந்து ஒரு எப்படி ஒரு சப்போர்ட் பண்ணோம் அந்த மாதிரி எடுத்துக்காட்ட பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு படம். படம் நல்லா இருக்கு. அருண் விஜய் ஆக்டிங் ப்ரோ வர மாசா இருக்கு, சீனா இருக்கு, பக்கம் பழைய பாலா மாதிரி இருக்காரா? அதே பாலா டைரக்ஷன் அதுதான் ஜெரக்ஸ், எந்த ஒரு மாற்றம் இல்லை. அதாவது ஒரு மாற்றம் இருக்கு அவ்வளவுதான். மற்றபடி நல்லா நடிச்சிருக்க, மாசா நடிச்சிருக்காரு. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்க மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி. சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. ஹாய் கட் டு கட் வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். ஹாய் வணக்கம், நான் பூர்ணா பேசுறேன். டோன்ட் forget to subscribe Cut to Cut. Cut to Cut viewers, if you like this video, please subscribe, comment and share.